இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டகரி ஆஃப் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கேட்டகரி ஆஃப் கஸ்டமர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏ கஸ்டமர், பி கஸ்டமர், சி கஸ்டமர், டி கஸ்டமர் அப்படின்னு சொல்லி ஒரு 4 கேட்டகரிஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் அப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். தட் மீன் ஏ கஸ்டமர் அப்படின்னா டவுன் ஹால் அப்படின்னு சொல்கிறோம். இது எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஏ கஸ்டமர், பி கஸ்டமர் எல்லாம் பிரித்து வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து ப்ரைஸ் லிஸ்ட் வந்து வச்சுருக்கோம். இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இதில் ப்ரைஸ் லிஸ்ட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி தான் இந்த ப்ரைஸ் லிஸ்ட் இப்படி தான் நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுவோம். இதில் பாருங்கள், டைப் ஏ, பி, சி, டி அப்படின்னு போட்டிருக்கோம். இதில் பாருங்கள், ஏ கஸ்டமருக்கு 4.7 ருபீஸ், பி கஸ்டமருக்கு 5 ருபீஸ், சி கஸ்டமருக்கு 5.3, டி கஸ்டமருக்கு 5.5 அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே போட்டிருக்கோம். அப்போ அப்படின்னா என்ன மீனிங்னா, ஏ கஸ்டமருக்கு 4.7 இருக்கலே மினிமம் ரேட் அவங்களுக்கு தான். அதுக்கு அடுத்தது பி கேட்டகரிக்கு, அதுக்கு அடுத்து இன்க்ரீஸ் ஆகுது சி கஸ்டமருக்கு, இன்க்ரீஸ் ஆகிறது நெக்ஸ்ட் வந்து டி கஸ்டமருக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி 4 கேட்டகரிஸ் கஸ்டமராக நம்ம வந்து பிரித்து 4 கேட்டகரி கஸ்டமருக்கும் ப்ரைஸஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ தட் மீன் அந்த மாதிரியே நம்ம ஏபிசிடியை வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஏ கஸ்டமர் அப்படின்னா டவுன் ஹாலில் இருக்கக்கூடிய ஹோல்சேல் ஷாப்ஸ், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏ கஸ்டமர் கேட்டகரியில் தான் ப்ரைஸிங் கொடுக்கணும். அப்போ நம்ம இந்த ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ப்ரைஸிங் இந்த 4.7 வந்து யாருக்கு கொடுக்கணும்? ஒன்லி ஃபார் த டவுன் ஹால்ஸ். அவங்க வந்து 10 பேக் எடுத்தாலும் சரி, 500 பீஸ் வாங்கினாலும் சரி, 600 பீஸ் வாங்கினாலும் சரி, டவுன் ஹாலில் இருக்கக்கூடிய ஹோல்சேல் ஷாப்ஸ், டவுன் ஹாலில் இருக்கக்கூடிய ஷாப்ஸ் எல்லாத்துக்கும் இதே ப்ரைஸிங் தான். அப்போ டவுன் ஹாலில் மட்டும் நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, ஒரு சின்ன ரேட் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்போம். இந்த ரேட்லேருந்து இந்த ரேட் அப்படின்னு. அது அந்த ஏரியா லைன் போகக்கூடிய கஸ்டமர்கிட்ட நம்ம போகக்கூடிய நம்ம எம்ப்ளாயிட்ட சொல்லிடுவோம். ஆனால் இந்த கேட்டகரிக்கு வந்து 4.7 ருபீஸ் தான். டவுன் ஹாலில் வந்து மினிமம் ரேட்டே அந்த ரேட் தான், மேக்ஸிமம் ரேட்டே அந்த ரேட் தான். அதுக்கு கீழே வந்து நம்ம யாருக்காவது கேட்கும்போது உங்களுக்கு இதை விட டிஸ்கவுண்ட் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா, அதை வந்து உங்களுடைய சீனியர் ஹெட்டுக்கிட்ட வந்து நீங்கள் அதை கேட்டுட்டு அவர் டிஸ்கவுண்ட் கொடுத்தாருன்னா அந்த டிஸ்கவுண்ட் நீங்கள் கொடுக்கலாம். நீங்களே டேரெக்டாக டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது. உங்களுடைய டிஸ்கவுண்ட் அலவுடு பார்த்தீங்கன்னா 4.7 ருபீஸ் வரைக்கும் நம்ம அலோட் பண்ணலாம். இது வந்து ப்ரைஸஸ் வந்து அடிக்கடி சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கிறனால நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா, ஸ்பெசிஃபிக்காக ஏ கஸ்டமர், பி கஸ்டமர், சி கஸ்டமர், டி கஸ்டமர்னு சொல்லி கேட்டகரி வைஸில் நம்ம பிரிச்சுட்டோம். இப்போ ஏ கஸ்டமர்னா என்னது? ஒன்லி ஃபார் த டவுன் ஹால், டோன்ட் கிவ் அதர் ஏரியா அண்ட் அதர் கேட்டகரி. இந்த ஏ கஸ்டமர் ப்ரைஸை வந்து எக்காந்து கொண்டும் மற்ற கஸ்டமர்களுக்கு கொடுக்கக்கூடாது, மற்ற ஏரியாவுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங். ஏ கஸ்டமர் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் த டவுன் ஹால். இந்த ப்ரைஸிங்கை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 5,000லேருந்து 10,000 பீசஸ் யாராவது எடுத்தாங்கன்னா இந்த ரேட் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக ஏ கஸ்டமரோடைய ப்ரைஸிங் கொடுக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, பி கஸ்டமர் கேட்டகரி தான் கொடுக்கணும். ஏ கஸ்டமர் வந்து நம்மளோட சீனியர் ஹெட்டுக்கிட்ட கேட்டுட்டு தான் ஏ கஸ்டமர் கேட்டகரி ப்ரைஸஸை கொடுக்கணும். ஸோ அதுதான் மெயின் கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து போட்டிங்கன்னா பி கஸ்டமர் கேட்டகரி. பி கஸ்டமர் கேட்டகரினா பூ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இலக்கடை, பூஜா ஸ்டோரு, அந்த லைனில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு எல்லாத்துக்கும் இந்த ப்ரைஸ் கொடுக்கலாம். லீஃப் ஷாப் அப்படின்னு என்னதுன்னா, இலக்கடை, இந்த ஏரியாவில் எங்கே இலக்கடை இருந்தனாலும் இலக்கடைக்குன்னா இந்த கேட்டகரி தான், பி கேட்டகரி ப்ரைஸ் தான். பேக்கிங் ஷாப்னா வந்து இந்த டிஸ்போசபிள் பேக்கிங் மெட்டீரியல் ஷாப்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கடைகள்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அவங்க தான் வந்து பேக்கிங் மெட்டீரியல் ஷாப்புன்னு சொல்கிறோம். டிஸ்போசபிள் பேக்கிங் மெட்டீரியல்ஸ், கவர் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஷாப் சேல்ஸ் பண்ணுறவங்க எல்லாமே பேக்கிங் மெட்டீரியல் ஷாப்பில் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பூஜா ஸ்டோர் ஹோல்சேலர்ஸ். பூஜா ஸ்டோர் ஹோல்சேல்னால் ஒவ்வொரு ஏரியாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஒரு பெரிய ஷாப் வச்சுருப்பாங்க, அவங்க தான் ஹோல்சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. பூஜா ஸ்டோர்லேயே பெரிய ஹோல்சேலர்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க தான் பூஜா ஸ்டோர் ஹோல்சேல்ஸ். மல்லிகை ஹோல்சேலர்ஸ் பார்த்தீங்கன்னா, மல்லிகை ஹோல்சேல் இவங்க வந்து மல்லிகை ஹோல்சேல்ஸ் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன சின்ன மளிகை கடைகளுக்கு இவங்களே சப்ளை பண்ணுவாங்க. சின்ன சின்ன மளிகை கடைக்காரங்களே இவங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் மல்லிகை ஹோல்சேல் ஏ கஸ்டமர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா மல்லிகை ஹோல்சேல்லே 2 கேட்டகரியை பிரிச்சிருப்போம், மல்லிகை ஹோல்சேலர் ஏ, மல்லிகை ஹோல்சேலர் பி. இந்த மல்லிகை ஹோல்சேலர் ஏக்கும் மல்லிகை ஹோல்சேலர் பிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, மல்லிகை ஹோல்சேலர் ஏ அப்படின்னா அந்த கடையில் வந்து எல்லா மளிகை கடைக்காரங்களும் வந்து வாங்கிட்டு போவாங்க. இதே மல்லிகை ஹோல்சேல் பி அப்படின்னு என்னன்னா,
இந்த கடையில் வந்து யாரும் பெரிய பெரிய கடைக்காரங்களே யாரும் வந்து வாங்க மாட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாமே அந்த கடையை தேடி போவாங்க. ஏன்னா அது அந்த கடை ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸிங் கொடுப்பாரு, நல்ல ரேட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டகரி இருக்கிறனால தான் மளிகை ஹோல்சேல்லையே ஏ கஸ்டமர், பி கஸ்டமர் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சிருக்கோம். இப்போ பி கேட்டகரியோட ப்ரைஸிங் நம்ம கொடுத்தோம்னா, இப்போ பூ மார்க்கெட்லேருந்து யாராவது நம்மகிட்ட வந்து ப்ரைஸ் கேட்குறாங்கன்னா நம்ம என்ன ப்ரைஸ் கொடுக்கலாம்? டேரெக்டாக பி ப்ரைஸிங் கொடுக்கலாம். இந்த ரேட்டு ஃபைவ் ருபீஸ் நம்ம கொடுக்கலாம். இதே இலக்கடைக்காரங்க கேட்டாங்கன்னா நம்ம 5 ருபீஸ் கொடுக்கலாம். இதே வந்து பேக்கிங் ஷாப் கேட்டாங்கன்னா நம்ம என்ன ப்ரைஸ் கொடுக்கலாம்? 5 ருபீஸ் கொடுக்கலாம். இதே வந்து பூஜா ஸ்டோர் ஹோல்சேலர்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம வந்து 5.3 கொடுக்கலாம். இதே வந்து மளிகை ஹோல்சேல் ஏ கேட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு 5.3 5 ருபீஸ் கொடுக்கலாம். அப்போது எல்லாத்துக்கும் ஒரே ப்ரைஸிங் பி கேட்டகரி ப்ரைஸ் தான். அடுத்தது சியில் நம்ம என்ன சொல்கிறோன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், கேட்ரிங், மல்லிகை ஹோல்சேல், பூஜா ஸ்டோர் ரீட்டைல், மல்லிகை ஹோல்சேல் பி அப்படின்னு சொல்கிறோம். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், இங்கே இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களுக்கும் நம்ம வந்து சி கேட்டகரி ப்ரைஸிங் கொடுக்கலாம். கேட்ரிங்களுக்கு நம்ம இந்த ப்ரைஸிங் கொடுக்கலாம். மல்லிகை ஹோல்சேல்லையும் வந்து நம்ம இந்த ப்ரைஸிங் கொடுக்கலாம். அதே மாதிரி பூஜா ஸ்டோர் ரீட்டைல், ஸோ தென் வந்து கேட்ரிங், பூஜா ஸ்டோர் கேட்ரிங் கொடுக்கலாம், பூஜா ஸ்டோர் ரீட்டைல் கொடுக்கலாம், மல்லிகை ஹோல்சேலர்ஸ் பி கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சி டைப் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பூஜா ஸ்டோர் ஹோல்சேலுக்கும் பூஜா ஸ்டோர் ரீட்டைலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, பூஜா ஸ்டோர் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம், பூஜா ஸ்டோரில் வந்து ஹோல்சேலர்ஸ் தனியாக இருப்பாங்க, ரீட்டைலுங்கிறது அவங்க ஏரியாவில் சின்ன ஷாப் வச்சுருப்பாங்க, அவங்க எல்லாமே சி கேட்டகரியாக கொண்டு வரலாம். அதுக்கு அடுத்தது டி டைப் பார்த்தீங்கன்னா மல்லிகை கடை நார்மலாக ஒரு மல்லிகை கடை தான். அவங்க ஒன்றும் பெருசாக மளிகை கடை வச்சுருக்க மாட்டாங்க, சின்னதாக ஒரு ஷாப் வச்சுருப்பாங்க, அவங்களே டி கஸ்டமரை வைக்கலாம். அதுன்னு வந்து கன்சியூமர்னா எண்ட் யூஸர், நம்ம அந்த டெம்பிள், கோவில் திருவிழாவுக்கு, கல்யாண ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து வாங்குறாங்களோ அவங்க எல்லாத்தையும் நம்ம கன்சியூமரை வச்சுக்கலாம். தென் வந்து பேக்கரி, டீ ஷாப்பு, காஃபி ஷாப்பு இதெல்லாமே வந்து டி கேட்டகரியில் கொண்டு வரலாம். தென் வந்து ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நம்ம இதில் கொண்டு வரலாம். தென் வந்து ஷாப் சேல்ஸ், ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ்னாவே நம்ம புரிஞ்சுக்கணும், சின்ன ஹோட்டல், பெரிய ஹோட்டல் எல்லாமே இதில் வந்துடும். இதுலேருந்து யாராவது ப்ரைஸிங் கம்மி பண்ணி கேட்டாங்கன்னா நம்ம அந்த டைப் கொடுக்கலாம். தென் வந்து ஷாப் சேல்ஸுங்கிறது நம்ம கடையில், நம்ம ஆஃபீஸில் கடை வச்சுருக்கோம், அந்த கடையில் வைக்கக்கூடிய ப்ரைஸிங் தான் ஷாப் சேல்ஸ். அப்போ நம்ம இதுலேயே நம்ம என்ன சொல்லலாம், சி டைப் 5.3, அப்போ இது எல்லாத்துக்குமே 5.3 தான். இது 5.3, 5.3, 5.3, 5.3, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதே ரேட்டு தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல், வெளியூருக்கு நம்ம பார்சல் யாராவது கஸ்டமர் கேட்குறாங்க, அவங்களுக்கு எப்படி சார் ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா, அவங்களுக்கு வெளியூர்காரங்களுக்கு மட்டும், அது வெளியூரில் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா மளிகை கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு இந்த மாதிரி கடை வச்சுருக்கவங்களுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், குவான்டிட்டி பேஸ்டு அந்த ப்ரைஸஸ். இஃப் இன்கேஸ் அவங்க கன்சியூமராக இருந்தாங்கனாலும் அந்த கன்சியூமர் இதில் தான் வரும், இந்த லிஸ்ட்டில் தான் நம்ம கன்சியூமர் டி கேட்டகரியில் தான் கொண்டு வரணும். இது வந்து குவான்டிட்டி பேஸ்டு ஆன் ப்ரைஸஸ் அப்படின்னா ஒன்லி B2B மட்டும்தான் குவான்டிட்டி பேஸ்ட் ஆன் ப்ரைஸஸ். அதர்வைஸ் வந்து அவங்களெல்லாம் கன்சியூமராக நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வந்து அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா நம்ம சார்ஜஸ் வந்து வாங்கணும். தென் வந்து 100% அட்வான்ஸ் பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இங்கே வந்து பார்சலே புக்கிங் பண்ணணும். அதுக்கப்புறம் கிரெடிட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 to 20%. கிரெடிட் இப்போ நம்ம இதில் எப்படி சொல்லலாம், இது எல்லாமே கேஷ் ஆன் கேரி ப்ரைஸஸ். இப்போ நம்ம இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம்னா கேஷ் ஆன் கேரி ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்போ கேஷ் ஆன் கேரி ப்ரைஸுக்கு தான் நம்ம இந்த கேட்டகரி லிஸ்ட்டே கொடுத்துருக்கோம். இஃப் இன் கேஸ் இந்த கஸ்டமர் வந்து இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எடுத்துக்கங்க, அவங்க எனக்கு ஒரு 7 days கிரெடிட் வேணும், ஒரு 5 days கிரெடிட் வேணும், 3 days கிரெடிட் வேணும்னு சொன்னாங்கன்னா அது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த டேட்டை பொறுத்து இந்த 10 to 20% நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 10 to 20% ஐட்டம். ஸோ இந்த பர்சன்டேஜை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு பர்சன்டேஜாக ஃபிக்ஸ் பண்ணலாம். இது எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா, ஐட்டம் ப்ரைஸ் இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடய சொல்கிறேன். ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு 5.3க்கு ப்ரைஸ் பேசியிருக்கு. இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு நம்ம இங்கே என்ன ப்ரைஸ் கொடுத்துருக்கோம், சி கேட்டகரி கொடுத்துருக்கோம். இப்போ சி கேட்டகரியில் 5.3 தான் அதோடைய ப்ரைஸ். அந்த கஸ்டமர்கிட்ட நான் ப்ரைஸிங் கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம்,
5.3. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 7 days கிரெடிட், மேக்ஸிமம் நம்ம ஆஃபீஸில் 7 days தான் கிரெடிட் கொடுக்குறோம். அப்போ 7 daysக்கான அந்த டேர்ம்ஸ் என்னது, 7க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 10 to 20%. அப்போ 10 to 20னா நம்ம 7 daysக்கு 20% கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ 20% கால்குலேட் பண்ணோம்னா 5.3 into 20 post days அப்படின்னு போட்டு ப்ளஸ் கொடுத்துடணும். ப்ளஸ் 5.3 அதோடைய ப்ரைஸ், தென் 6.36. அப்போ இந்த கஸ்டமருக்கு நம்ம என்ன ப்ரைஸிங் கொடுக்கலாம், ₹6.30 ₹6.40 வரைக்கும் நம்ம இந்த கஸ்டமருக்கு ப்ரைஸிங் கொடுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ப்ரைஸிங். இது வந்து 7 days கிரெடிட்டுக்கான ப்ரைஸிங். இஃப் இன்கேஸ் வந்து நான் அந்த கஸ்டமருக்கு வந்து நான் இன்னொரு டைப்பை எப்படி ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். அந்த 5.3 வந்து எனக்கு அந்த கஸ்டமருக்கு 15%, ஃபார் எக்ஸாம்பிள் 5 நாள் கேட்குறாரு அப்படின்னா நான் 15% போடலாம். இப்போ 5.3 டிவைடட் பை 100 அப்படின்னா 1%ஓட ப்ரைஸ் வந்து 0.053 இன்டூ அந்த கஸ்டமருக்கு 15% அப்படின்னா 0.795 ப்ளஸ் அதோடைய ப்ரைஸ் வந்து 5.3 அப்படின்னா 6.09. அப்போது ₹6 அந்த கஸ்டமருக்கு நம்ம ப்ரைஸ் கொடுக்கலாம். ₹6 ₹6.10 வரைக்கும் நம்ம அந்த கஸ்டமருக்கு ப்ரைஸ் கொடுக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்ம கீழே இங்கே கொடுத்துருக்கோம், ஐட்டம் ப்ரைஸ் இன்டூ கிரெடிட் பர்சன்டேஜ். இதுதான் கிரெடிட் பர்சன்டேஜ். தென் ப்ளஸ் கிரெடிட் பர்சன்டேஜ் ப்ளஸ் ஐட்டம் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டு கொடுத்துடணும். கன்சியூமர் ப்ரைஸ் வந்து ஒன்லி ஃபார் த D2. கன்சியூமர் ப்ரைஸ் ஒன்லி ஃபார் த D கஸ்டமர் டு C கஸ்டமர் கேட்டகரிக்கு மட்டும்தான் இந்த கன்சியூமர் ப்ரைஸ் கொடுக்கணும். இஃப் இன் கேஸ் கஸ்டமர் ஆஸ்க் மோர் டிஸ்கவுண்ட் ரெஃபர் டு த ஹெட் HOD. இப்போ நம்ம வந்து கஸ்டமர் எனக்கு வந்து கன்சியூமருக்கு வந்து நம்ம ஒரு டீல் பேசுகிறோம், அவர் வந்து C to Dக்குள்ளே அடக்கம் கொண்டு வந்துட்டோம்னா ஓகே. அப்படி கொண்டு வராத பட்சத்துக்கு எனக்கு இன்னும் மோர் டிஸ்கவுண்ட் வேணும்னு கேட்குறாங்கன்னா நம்ம வந்து அது நம்மளுடைய HODக்கு அந்த ஃபைலை வந்து மூவ் பண்ணலாம். அவர் வந்து அந்த கஸ்டமருக்கு ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி நமக்கு ஃபைனலைஸ் பண்ணி தருவார். குவான்டிட்டி பேஸ்டு ப்ரைஸஸ் இப்போ இதில் வந்து நம்ம குவான்டிட்டி பேஸ்டு ப்ரைஸ் எப்படி கொடுக்கணும், இப்போ நம்ம மேலே இருக்கிறது வந்து கன்சியூமருக்கு எப்படி ப்ரைஸ் கொடுக்கணும்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் கிரெடிட் ப்ரைஸ் எப்படி கொடுக்கணும்னு பார்த்துருக்கோம். இப்போ குவான்டிட்டி பேஸ்டு ப்ரைஸ் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்லி ரெகுலர் பிஸ்னஸ் டைப் மட்டும்தான் நம்ம வந்து குவான்டிட்டி பேஸ்டு ப்ரைஸ் கொடுக்கணும். அப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த லீஃப் ஷாப்பு, பேக்கிங் ஷாப்பு, பூஜா ஸ்டோர் ஹோல்சேலரு, மல்லிகை ஹோல்சேலரு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, இந்த கேட்ரிங் ரெகுலர் கஸ்டமர் கிடையாது. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ரெகுலர் கஸ்டமர், ஹோல்சேல் கஸ்டமர், மல்லிகை ஹோல்சேலர் ரெகுலர் கஸ்டமர், பூஜா ஸ்டோர் ரெகுலர் கஸ்டமர், தென் வந்து மல்லிகை கடை ரெகுலர் கஸ்டமர், இவங்க மட்டும்தான் ரெகுலர் கஸ்டமர். கேட்ரிங் வந்து நமக்கு கன்சியூமர் மாதிரி தான். அவங்க வந்து சீசனுக்கு மட்டும்தான் நம்மகிட்ட வருவாங்க, மற்ற டைம் எல்லாமே அவங்களுக்கு தேவைப்படாது. ஸோ அவங்களுக்கு நம்ம குவான்டிட்டி பேஸ்டு ப்ரைஸஸ் கொடுக்கக்கூடாது. எப்போவுமே C டைப் ப்ரைஸ் மட்டும்தான் கொடுக்கணும். இதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. எப்போவுமே ப்ரைஸிங் கொடுக்கும்போது இதை நம்ம கரெக்டாக நம்ம கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கணும். அதுக்கடுத்து D கஸ்டமர். இப்போ இதுலேயே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மல்லிகை ஹோல்சேலர்ஸ், அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்டல், அப்புறம் ஷாப்ஸ். ஸோ இதுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே ப்ரைஸிங் கொடுக்குறோம். மற்றது எல்லாத்துக்கும் இந்த ப்ரைஸிங் கொடுக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து கஸ்டமர், கேட்டகரி ஆஃப் கஸ்டமரு நம்ம எப்படி பிரிக்கணுங்கிறத நம்ம பார்த்துக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம A கஸ்டமர், B கஸ்டமர், C கஸ்டமர், D கஸ்டமர் இவங்களுக்கு நம்ம எப்படி கொடுக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பினேஷனில் கொடுத்துட்றேன். இப்போ வந்து குவான்டிட்டி பேஸ்டு ப்ரைஸ் வந்து எனக்கு கேட்ரிங்கில் கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து இப்போ எனக்கு ஒரு 5000 பீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த 5000 பீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து B கஸ்டமர் கேட்டகரி வருது. ஆனால் இப்போ இந்த கஸ்டமருக்கு நான் ₹5 கொடுக்கணுமா இல்லை 5.3 கொடுக்கணுமானா, அந்த கேட்ரிங் அப்படிங்கிறவங்க நமக்கு எப்போவாது ஒரு டைம் ஆர்டர் கொடுக்குறவங்க தான். அப்போ நம்ம அவங்களுக்கு ₹5 கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன பண்ணணும், C கேட்டகரி கஸ்டமர் ப்ரைஸ் தான் கொடுக்கணும். அப்போ அவருக்கு வந்து 5.3 கொடுத்தாவே போதுமானது. 5.3 மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். ஸோ ப்ரைஸிங்கில் நம்ம ரொம்ப கவனிப்போட கரெக்டாக பார்த்து ப்ரைஸிங் பண்ணணும். இஃப் இன்கேஸ் அவர் வந்து எனக்கு கொஞ்சம் ரேட்டை குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாருனாலும் கூட நம்ம என்ன பண்ணணும், 5.2 குறைக்கலாம். ₹5 ₹5க்கு மேலே தான் இருக்கணும். 5.1 5.2 தான் நம்ம ப்ரைஸ் நெகோசியேஷன் பண்ணணும். நம்ம ப்ரைஸை உடனே அந்த குவான்டிட்டி பேஸ் பண்ணி நம்ம ப்ரைஸை குறைக்கக்கூடாது. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு கஸ்டமர் கேட்டகரியை ப்ரைஸிங்கை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகே.
தேங்க்யூ.